அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். இப்போ நான் யார் என்ற கேள்வியை எப்படி கேட்குறது, யார்கிட்ட கேட்குறது அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே வந்திருக்குது. நான் யார் என்ற கேள்வி தான் ஆன்மீகத்தின் தொடக்கம். இந்த ஆன்மீகம் அப்படின்றதே எதை நோக்கி போகுது அப்படின்னா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத நோக்கி தான் போகுது. அப்போ நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அங்கே கடவுள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்வாங்க. அப்போ அந்த ஒரு சோறு தான் நம்ம, அந்த ஆன்மான்ற அந்த ஒரு சோத்தின் பதம் தான் நம்ம. அப்போ அந்த பதம் எப்படி இருக்குது, அந்த ஆன்மா எப்படி இருக்குது அப்படின்ற அறிகிறது தான் நான் யார் அப்படின்னு அறிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு விடை கிடைக்காது. அப்படி போய் எங்கேயும் போய் யாரும் கேட்டுகிட்டே இருக்காதீங்க. நான் யாருன்னா எங்கேயும் போய் கேட்காதீங்க, அதுக்கு விடையெல்லாம் கிடைக்காது. அது ஒரு பயணம். அது நான் யார் என்பது தேடலின் ஒரு பயணம். அந்த பயணத்திற்கு ரமணர், அதாவது பகவான் ரமணர் இட்ட பெயர் தான் நான் யார். அது மிகப்பெரிய தேடலின் ஊடான ஒரு பயணம். அது அந்த பயணத்திற்கு அவர் இட்ட பெயர். அது அவ்வளவுதான், அதுதானே தவிர அதை விடுத்து அது இல்லாமல் அது போய் நான் யாருன்னு யார்கிட்ட போய் கேட்குறது. இது ஒரு தேடலின் முகமாக, ஒரு குருவின் முகமாக, குரு தொட்டு காட்டிய இடமே ஆன்மா இருக்கக்கூடிய இடமாக நாம் அறிய வேண்டும். ஆன்மா எந்த இடத்துல இருக்குன்னு குரு தொட்டு காட்டிடுவார். குரு தொட்டு காட்டிட்ட உடனே ஆன்மா தெரிஞ்சிருமானா அப்படி தெரியாது. அது சில பயிற்சி முறைகள் கொடுக்குறாரு. சரணாகதி அப்படின்ற ஒரு தன்மையும் என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்துட்றாரு. இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பயிற்சியை நம்ம தொடர்ச்சியாக செய்யும்போது இந்த 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 புலன்கள் எல்லாம் கட்டுப்படும் பொழுது, புலன்கள் எல்லாம் கட்டுப்பட்டு மனம் முழுமையாக செம்மையாக ஒரு நிலைக்கு வந்த பிறகு அங்கே ஆத்ம தரிசனம் தோன்ற ஆரம்பிக்குது. அந்த ஆன்மாதான் நான் அப்படின்றது அங்கே விஷயமாகுது. சரி, இப்போ இந்த ஆன்மாதான் நான் அப்படின்னா இந்த ஆன்மா யாருக்கு சொந்தமான பொருள்? இந்த ஆன்மான்றது இறைவனுக்கு சொந்தமான பொருள். அப்போ ஆன்மா இறைவனுக்கு சம்பந்தமான பொருளாக இருக்கும்போது அப்புறம் நான் எங்கே இருக்குங்க? ஒன்றுமே இல்லை. நான் என்றது ஒன்றுமே கிடையாது. நான் என்பது ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, நான் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்தை பூராமே ஆராய்ச்சி பண்ணணும். உலகத்தில் இருக்கிற விஷயத்தை பூரா ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து விடுபட்டு ஒன்றுமில்லைன்னு சொல்லி எல்லாத்துலேயும் விடுபட்டுட்டு கடைசியாக அந்த 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 இறைக்காட்சியை, அந்த ஆன்மான்ற அந்த பேரொளியை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆன்மான் என்ற சூட்சும காற்றை நீங்கள் உணரும் பொழுது அப்போ தான் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க. அது ஒன்றுமே இல்லை, ஒரு காற்று தான் கடைசியில். இந்த நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் மரணம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா பிராணனை விட்டுட்டான் அப்படிம்பாங்க. பிராணனை விட்டுட்டான் அப்படின்னா அதை பிடிக்கலன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதை பிடிக்கல அவன். அப்போ பிராணனை அந்த பிராணன் தான் ஆன்மா. அந்த பிராணம் தான் நமக்குள்ள ஒரு, அதாவது அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வாங்கி அந்த பிராணன் மூலமாக நாம் இங்கே செயல்பட்டு இருக்கிறோம். இதுக்கு நமக்கும் இந்த மனிதனுடைய இயக்கத்திற்கும் இறைவனுக்கும் இடையில் இருந்து ஒரு உறவை ஏற்படுத்துவது இந்த பிராணன் என்கிற ஆன்மா. அப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மா தான் நமக்கும் அந்த இறைவனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அப்போ இந்த பிராணன் யாருடைய பொருள், யாருக்கு சொந்தமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இறைவனுக்கு சொந்தமான பொருள். அதனால் அந்த இறைவனுக்கு சொந்தமான பொருளை நாம் அடைவது தான் தன்னை உணர்வது அல்லது தன்னை அறிவது. அப்போ நான் என்றது அங்கே ஆன்மாவாக இருக்கும்போது அந்த ஆன்மாவும் நான் இல்லை, அது இறைவனுக்கு சொந்தமான பொருள் அப்படிங்கும்போது இங்கே நான் என்பது ஒன்றுமே இல்லை, எதுவுமே நான் இல்லை. இந்த உலகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறதுக்கு உண்டான இடமே தவிர இங்கே எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை. என்னுடைய இருப்பு என்று இங்கே எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை என்று உணர்வது தான் நான் யார் என்று உணர்வது. இதைத்தான் பல மகான்கள் பலவிதமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். பாரதியார் ஆன்மாவை பார்த்துட்டாராம். அதை ஒரு பாடலில் சொல்கிறார், நான் ஆன்மாவை பார்த்துட்டேன் அப்படின்னு அதை விவரிக்கிறார். அந்த ஆன்மா யாருக்கு சொந்தமான பொருள் அப்படின்றதையும் சொல்கிறாரு. எப்படின்னா, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் மரப்பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தனல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ, தத்தறிகிட தித்தறிகிட தத்துவம் அப்படின்றாரு. இப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இந்த ஆன்மா அப்படின்றது குஞ்சு அப்படின்னும்
பரமாத்மா அப்படின்றது வந்து ஒரு பெரிய தீப்பிழம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆன்மான்ற அந்த அக்னி குஞ்சை அவர் கண்டுட்டாராம். அந்த அக்னி குஞ்சை எடுத்துகிட்டு போய் ஒரு மரப்பொந்தில் வைத்தாராம். அதுதான் வந்து அந்த மரப்பொந்து அப்படின்றது எதுன்னா அது இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம். அது நம்மளுடைய உடம்புல தலையில் இருக்கக்கூடிய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடத்துல அந்த ஆன்மா அப்படின்ற அந்த இடத்த குரு தான் சுட்டி காட்டுவார். அந்த இடத்துல தான் நம்ம டெய்லி பொட்டு வைக்கிறோம், டெய்லி விபூதி பூசிக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக? நம்ம டெய்லி விபூதி பூசிக்கிறது, பொட்டு வைக்கிறது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் நமக்கு வாழ்வியல் முறையாகவே இதை நமக்கு ஆக்கி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எதுக்காக? அதை தன்னை அறியணும், தன்னை உணரணும் அப்படின்றதுக்காக தான். அது இருக்கிற இடமே அதுதான். அது இருக்கிற இடம் அதுங்கிறதுனால தான் அந்த இடத்துல நம்ம பொட்டு வைக்கிறோம், அந்த இடத்துல விபூதி பூசிக்கிறோம், இல்லை அந்த இடத்துல வந்து திருமண் இட்டுக்கிறோம், நாமம் போட்டுக்கிறோம், எல்லாமே அந்த இடம் தான். அப்போ அந்த இடத்த தான் குரு வந்து தொட்டு காட்டி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி அதை அந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து சுட்டி காட்டும் போது அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்ன்றதையும் உங்களுக்கு வந்து அறிவுறுத்தி காட்டிடுறாரு. இப்போ இதை உணர்றது தான் வந்து இந்த ஆன்மீகம். இதை நான் அப்படின்றது எது அப்படின்றத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம், இவ்வளோ நேரம் சொல்லிட்டோம். இதுக்கு உதாரணமாக பாரதியார் உடைய ஒரு கவிதையும் சொல்லிட்டோம். இந்த அக்னி குஞ்சு அப்படின்றதே ஆன்மா தான். அக்னி குஞ்சு எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வச்சாராம். அந்த வெந்து தணிந்தது காடு அப்படின்றாரு. அந்த இடத்துல நீங்கள் ஆன்மாவை உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுடைய கர்மவினையை பூரா வெந்து தணிஞ்சு போயிடுது. இந்த காட்டுக்குள்ளே தான் அந்த ஆன்மான்றது, உடல்ன்ற காட்டுக்குள்ளே தான் அந்த ஆன்மான்ற ஆன்மா குடியிருக்குது. அதனால தான் இதை சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. சுடுகாடுன்னா ஏதோ நம்மளை போட்டு எரிக்கிற இடம்னு நினச்சிக்காதீங்க. நம்மளுடைய உடம்பு தான் சுடுகாடு. ஏன்னா உடம்பு எப்பயுமே சுட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சூடு உடம்புலேருந்து வெளியில் போயிடுச்சுன்னா நம்ம டெட் பாடி. அப்போ சுடும் காடு எதுன்னா இந்த உடல் தான் சுடும் காடு. இந்த சுடும் காட்டில் தான் இறைவனுடைய குழந்தையான ஆன்மா நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த இறைவனுடைய குழந்தையத்தான் இங்கே பல நம்மளுடைய மகான்கள், பல முனிவர்கள் ஒரு வழிபாட்டு முறையாகவே செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த குழந்தையான ஆன்மாவைத்தான் முருக தத்துவம் என்றும் சொல்லுவார்கள். இந்த குழந்தையான ஆன்மாவைத்தான் ஐயனார் என்றும் சொல்லுவார்கள். இது பலவிதமான வழிபாட்டு முறையில் இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் உண்டு. ஏன்னா ஆன்மா வரைக்கும் போய் நான் பெரும்பாலே ஆத்ம தத்துவம் தான். அந்த நாராயணன் சொல்கிறோமே அதுவும் ஆத்ம தத்துவம் தான். இந்த ஆன்மா வரைக்கும் ஒரு மனிதன் பயணப்பட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் இறைவன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து தெரிஞ்சு போயிடும். இறைவன்னா என்ன அப்படின்றது தன்மை வந்து அதை வந்து தரிசிக்க வேண்டிய அந்த 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 நுட்பம் எல்லாம் அங்கே அவனுக்கு தெரிந்து விடுகிறது. அந்த ஆத்மாவை உணரும் பொழுது அந்த இறைவனை எப்படி உணர்வது அப்படின்ற அந்த சூட்சமும் அவனுக்குள்ளவே அது காட்டி கொடுக்கப்படுகிறது. இவ்வளோதான் விஷயமே தவிர இந்த தன்னை அறிதல் அப்படின்றது ஆன்மாவை அறியுது. ஆன்மாவை அறிஞ்சிட்ட ஒரு மனிதன் வந்து அதற்கப்புறம் வரக்கூடிய நன்மைகள் வந்து அளவிடவே முடியாது. அந்த நன்மைகள்லாம் அவ்வளவு நன்மைகள் அதில் உண்டு, ஒன்று சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பிறப்பில்லாத தன்மைகள்லாம் போகக்கூடிய ஆற்றலெல்லாம் அந்த ஆன்மாவாகப்பட்டது அவனை வழி நடத்த ஆரம்பிச்சிடும். அந்த ஆத்மாவுடைய பாதையில் அவன் பயணப்பட ஆரம்பிச்சிருவான். மனம் போய் ஆன்மாவுக்குள்ளே இணைஞ்சிருது. இணைந்த ஆன்மா பரிசுத்தம் ஆயிடுது. பரிசுத்த ஆன்மாவோடு அந்த ஞானி உலாவக்கூடிய ஆற்றலும் அவனுக்கு கிடைக்கிறது. இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. ஆத்ம வணக்கம்.